எல்லாருக்கும் முதல் வணக்கம். லேட் ஆனதுக்கு சாரி, டிராஃபிக் ஜாம், அதனால் எல்லாரையும் சாரி கேட்டுக்கிறோம் டிலே ஆனதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த படம் கான்செப்ட் வந்துட்டு பிரசாத் முருகன் வந்து பிஆர் ஆனந்த் கிட்ட சொல்லும்போது படம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1.5 years முன்னாடி வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. ஸோ நான், ஆனந்த், சுஹேல், ஹாரூன் சார் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ போகலை அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் போகலான்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் படம் பெருசாக இருக்கணும், பெரிய ஆர்டிஸ்ட் போனால் நம்ம பட்ஜெட் நம்ம மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அவங்கெல்லாம் பண்ணுவாங்களா, புது ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்ஸ் தருவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட இருந்த ஒரே பலம் வந்து கேப்டன் சாரோட பிஆர்ஓ மிஸ்டர் பிஆர்ஓ விஜயகாந்த், இவர் பிஆர்ஓ ஆனந்த் அவர் தான் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் கடவுளோட ஆசீர்வாதம் என்னென்னா போய் சொன்ன எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டுமே வி தேங்க்ஃபுல்லி சே லைக் எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அபிராமி மேடம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம், பரத் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே கதையை கேட்டதுமே ஓகே 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 பண்ணலான்னு தான் சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மூவி கல்ட் மூவியாக இருக்குது, பண்ணலாம் இதே தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு எனர்ஜி கிடச்சிது, ஓகே இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். எப்படி ஆரம்பிக்கும் போது நினச்சோமோ அதே மாதிரி முடிவும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. வி தேங்க் ஆல் த என்டையர் டீம், என்டையர் க்ரூ. கிட்டத்தட்ட ஒரு 45 to 60 days டைட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்ஸ், பட்ஜெட்குள்ளே எடுக்கணும், அந்த ப்ரெஷர் வேறு. ரெண்டாவது வந்திருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் கம்ஃபர்டபுள், ஷூட்டிங் ஸ்பாட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த ப்ரெஷர். ஸோ எவ்ரி திங் ஹோப் காடோட கிரேஸோட எல்லாருமே நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் இது ஸ்டார்ட் அப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம ஆனந்த் ப்ரோ. நாங்கள் அவர் ப்ரொடியூசரை வந்து இன்றைக்கி தான் நாங்களே பார்க்குறோம். ஏன்னா செட்டில் யார் ப்ரொடியூசர் யாரும் அவரே திரும்பி பார்ப்பார், அந்த மாதிரி தான் இருப்பார் செட்டில் அப்படியே சுற்றிட்டு. அவரோட டெடிக்கேஷன், ஏன்னா என்னுடைய 7G மூவியில் அவர் கூட இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல நைஸ் பர்சன், அவர் கூட அவர் பண்ணுற படத்தில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நிறைய விஷயம் பிஜே சார் இப்போ பேசிட்டாரு. ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேரை பேச சொன்னாங்க. இந்த வாழை இலையில் முதல்ல கொஞ்சம் வைப்பாங்க இல்லையா, இலை வச்சவொடனே சிப்ஸு கொஞ்சம் இது என்னன்னு பார்ப்பாங்க, சரி மெயின் ஐட்டம் வரட்டும்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நானும் பிஜே சாரும் ஃபாலோ பண்ணி இது பண்ணோம். எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து பிரசாத் முருகன் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆனந்த், என்னதான் ஆனந்த் நமக்கு க்ளோஸாக ஃப்ரெண்டாலும் ஆல்மோஸ்ட் கண்டென்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன், பிரசாத் நரேட் பண்ணார். உண்மையிலேயே எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஃபீல் குட்டாக சொல்லுவோம் இல்லையா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இன்றைக்கி வந்து யங் ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீசர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்களேன், கொரியன் படம், ரஷ்யன் படம், சைனீஸ், நாங்கள் அந்த பக்கம் போனதே இல்லை. நாங்கள்லாம் வந்து பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற இது வந்து அவங்க போகிறோம் சர்ச் பண்ணும்போது பார்த்தா அப்போ என்னென்னா இன்றைக்கி ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் வாட்ன்றது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கெஸ் பண்ணாதது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அப்படி இருந்தால் தான் பார்க்குறாங்க, இல்லைன்னா இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள். அதை தாண்டி இப்போ பிரசாத்துக்கு ஃபஸ்ட் மூவின்னு சொல்லும்போது என்னென்னா பட்ஜெட், அந்த சொன்ன பட்ஜெட்டில் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ஆல் நாட் ப்ராப்பர் ப்ரொடியூசர்ஸ். கரெக்டாக நாம் ப்ரொடியூசர்ஸாக மாறி இருக்கோம், நல்ல ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுலா சுரேஷ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார், மை co-artists. And Jagan sir, special thanks to you. Thank you everyone for coming. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எனக்கு நம்மளோட டிரெக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ், ஹாரூன் சார், சுஹேல் சார், ஆனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு.
அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், கோஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏடியாக ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கார்டியனாக என்ன சென்னையில் வரும்போது பார்க்குனது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லோரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்தனாக்கு தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன மியூசிக்காக செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஐ திங்க் என்னோடய பெஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்குது. அண்ட் த்ரில்லர் ஜானரில் நான் வரப்போ படம் ஃபஸ்ட்டு படம் இது தான் எனக்கு. அண்ட் அந்த சாங் 3 சாங்ஸ் பண்ணியிருக்குது இதில். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் ஜெகன் அண்ணா எழுதியிருக்குது. ஸோ எல்லாம் நல்லா வந்துருக்குது. நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது. அண்ட் ஹோல் டீம் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேறு வேறு கேட்டகரியில் வேறு ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் the script is so good. And first of all, huge thanks to all the producers for making this film. And huge thanks to Prasad sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு. நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தில் நிறைய விஷயம் புரியும். அதில் ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நிறையா இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விமெனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயின்னா எப்போவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவாக இருந்தால் கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் செட்டில் இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் கேட்கும்போது கூட ரொம்ப பொலைட்டாக, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் கோவமாக இருப்பார். ஹீல் ஆல்வேஸ் பி சுடு தண்ணி கால் ஊற்றின மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டாக இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறையா வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான். பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பேக்ட்ஃபுல் role in the film also. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறையா நேரம் நம்மளே திரையில் பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும்போது நிறைய நுவான்சஸ் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் த டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலாக கண்ணன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நிறையா வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னேன். நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasil Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இது டெஃபினட்டாக அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் ரொம்ப பெருசாக இதை வந்து மண்டையில் கொட்டி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லை, இது நம்ம மாற்றிக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டாக குத்துற ஒரு படமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, all ADs, my producer, costumers, production side, hairstylist, ellarum ரொம்ப நன்றி. You all did a very good job. I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly.
கண்டிப்பாக நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய முதல் படம். ஆஸ் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஓடிஎம்மில். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோடய டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதே நம்பிக்கையை உங்ககிட்டயும் அதை கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஃபார் அஸ். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. நன்றி. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேடை இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் முதற்கண் வணக்கம். முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பின ஒரு ஆள் வந்து ஆனந்த் தான். எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது. அதனால் வந்து நீங்கள் சுமாராக தான் பேசுகிறேன். பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்டவுடனே பரத் சார் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அபயம் மேம் அப்படி தான், அப்புறம் அஞ்சலி மேம் அப்படி தான், பவித்ராவும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கேட்டவுடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க. சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்கன்னு. அப்புறம் ஷான் அவர்களை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நண்பராகவும் அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் பிஜிஎஸ் சார், அருண் சார், முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர், ரைட்டர், அது எல்லாமே நண்பர் ஜெகன் கபீராஜ் தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ராட்சசன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் படம் பாருங்கள், ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லோரும் அதை சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நானும் இதை தான் சொல்கிறேன், ஒரு புது படமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான்லீனியர் ஃபிலிமாக இருக்கும். அது வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர். நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திரும். அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க. இந்த உலகத்தில் இங்கே எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாரும் நல்லவர்கள்லாம் அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா. அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது, அதுதான் நடுநிலை. அதை இந்த படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கு. எந்த பக்கமும் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கதையை யோசித்து என்கிட்ட சொன்னார் பிரசாத் முருகன். முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு, ஏன்னா பிரசாந்தை முழுமையாக அவர் நம்பினதுக்கு. அடுத்த நன்றி பிரசாத்துக்கு, அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு. அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார். அடுத்து என் மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்ட அபிராமி மேடம். எனக்கு ரொம்ப மனசுக்கு தெரியும், சிரிக்கிறாரு. நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பற்றி பேசும்போதெல்லாம் பயந்து பேசுவேன். அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஷான் நடிகர், அவரை பாராட்டினா என்னை நானே பாராட்டுற மாதிரி, எங்கள் டீமில் ஒரு ஆள் அவர், அதனால் சொல்கிறதுக்கில்ல. அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். அடுத்து சிஸ்டர் மிருதுலா, ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு, நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பு கொடுத்துருக்காரு. ஜோஸ் பிராங்க்லின் ஒரு 2 நிமிஷமாக பேசுவான்னு பார்த்தேன். என் தம்பி, அதனால தான் உரிமையில் அழைக்கிறேன், பன்மையில் சொல்லாமல். என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி. நெடுநல்வாடை படத்தில் வந்து மிக அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாப்புல. இப்பவும் கூட அந்த பாடல்கள் கேட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த படத்தில் 3 பாடல், 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க சேகுவரா பாட்டு ஒன்று, அடுத்து பரத் சார் போர்ஷனில் ஒரு நல்ல பாட்டு ஒன்று வரும், தேசமில்லா ராஜானா அப்படின்ட்டு. அந்த 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு, ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேறு யார், நம்ம அருண் சார். எனக்கு அருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை சொல்லும்போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னார். அவருடைய இது
பிஜிஎஸ் சார் அவருடைய சப்போர்ட்டு, அண்ணன் கேஎஸ்கே செல்வானன், சுமையாக இல்லாத சுமையா அவளுடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு நாகேஷ் திரையரங்கத்திலே அவங்க தொகுத்து வழங்கினாங்க. இப்போ பாடலாசிரியர் இருக்கும்போது தொகுத்துருக்காங்க. செய்குவரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியாக வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு. அதுக்கு இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இயக்குனர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அப்புறம் எனக்கு ரொம்ப இதில் ஒரு சந்தோஷம், பாடல் எழுத அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னென்னா, தூய தமிழில் நிறையா வேணும் அப்படின்னு கேட்டார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரலை நீ காலிடைவா, தூரலாய் நீ மாறிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமாக இருக்குது. அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னால், அடுத்து ஒரு பாட்டு பரத் சாருக்கு தெரியும். அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேசம் இல்லா ராஜானா. ஐயா தர லோக்கலாக வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்டார். அதில் கூட எழுதியிருப்பேன், நடமேட படிக்கட்டா ஓமன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி அண்ணன் கேஎஸ்கே செல்வான சொல்லிட்டாரு, தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னை பற்றி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படி என்பது தான் தமிழோட இலக்கணம். எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் நாங்கள் ஐயா வழியில் சொல்லுவோம். ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்கிறதால ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டாமே உங்களை ஐயாவை நினச்சி நீங்கள் பொறுத்துக்கணும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த படம் எல்லாம் பார்த்து அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனால் எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது எங்கள் குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரெடுத்து சொல்லலை. திஸ் இஸ் மை டீம். பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ we have created ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோளில் தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். சுமையா அருமையாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். கடைசியில் பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதெல்லாம் சொல்கிறதுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் ஒரு ஆக்டராக ஒரு சில படங்கள் வந்து நம்மக்கிட்ட கதை நம்மக்கிட்ட வரும்போது, இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்தில் ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதில் நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அதை எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம். எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசில் அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினச்சி நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலயமா தான் இந்த படம் வந்தது. அவரும் நானும் வேறொரு படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்கார், அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சுருக்காரு, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக்ஸ், மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தார். ஃபுல் கதை நரேட் பண்ண போது எனக்கு இதில் ஒரு ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. தேர் இஸ் இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ், ஒரு அன்பு, பொண்ணு மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு இருக்குது. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு அரசியல் இருக்குது. இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்குது. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. விஜய் சார் பார்த்தானா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக். ஆனால் என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டு பந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்லாமல் ஐ ரிமெம்பர் ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு 9 o'clock பேக்கப் பண்ணோன்னு நினச்ச ஒரு சீன் வந்து 12 மணி தாண்டி போயிடுச்சு.
எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் போயிட்டே இருந்தது. ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் 2-3 பீப்புள் ஒன்றா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம். பட் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்போவுமே. எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே, எவ்வளோதான் சேர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க, மாறாதீங்க, இப்படியே இருங்க. அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ், டேலண்டட் லேடிஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க. அஞ்சலி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். பவித்ரா, நீங்களும் அம்மா உங்களோட தேர் இஸ் ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபிளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்களில். யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. உங்கள் பேருமா? எனக்கு சினி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட போர்ஷன்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் மிருதுலா, ரைட்? மிருதுலா, நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில், பட் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு சில சீக்வன்சஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும். தேர் இஸ் ஒன் ஷாட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும். அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ கைஸ் ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் கண்ணன், ரைட்? கண்ணன் அண்ட் எங்கூட காளி, அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார். ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான். இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது. அதுவோ ஒரு கேமராமேனுக்கு, ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது, அவங்களும் அந்த சேர் சகுதியில் இறங்கியே வேலை பண்ணோம். ஸோ அது எதுவுமே ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காமல், நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான், இந்த ஷாட்டு தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜெண்ட்டாக, அந்த அளவாக ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில், ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க, மெனக்கெட்டு, தேங்க்யூ, மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் ரெண்டு பேருக்குமே. வெரி நைஸ்லி டன். அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர்ஆர் அண்ட் ஆல் த 3 சாங்ஸ், நான் கேட்ட 3 சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்குது, ரொமான்டிக் சாங் இருக்குது, ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ஒரு சாங் இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா? இல்லைல்ல, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல. அது லாஸ்ட்டு ஆப்வியஸ்லி. மற்றவங்க எல்லாரும் நான் இல்லைல்ல. தலைவாசல் விஜய் சார் இங்கே வரல, பட் எங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு. அவர் வந்து காலாகாலங்களாக நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர். அவருமே ரொம்ப அழகான ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசபி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர். ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்கிற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு பரத், யூஆர் ஃபினாமினல் ஆக்டர். உங்கள் ஒவ்வொரு சீனுமே தி வே உங்கள் கேரக்டர் வந்து நான் சொன்னால் அந்த கதை ரிவீல் ஆகிடும், அதனால சொல்ல முடியல. பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்காந்து, அது ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்கள் கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்டில் அவங்களோட டெஸ்பரேஷன், உங்களோட அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் டவுன் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் இஸ் டன் ஸோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் யூ டூ மெனி மோர் மூவிஸ். நிறைய ரோல்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுங்க. யூஆர் அ ஃபினாமினல் ஆக்டர்.
ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோம். வீவ் ஹங் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் அதில் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேணால் சொல்லலாம். பட் ஐம் கிளாட் டு ஃபைனலி ஷேர் ஒரு சினிமா வித் யூ. ஐ ஹோப் யூ டூ மெனி மோர் மூவிஸ் டுகெதர். ஃபைனலி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா. தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை. ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் உமன். அவங்க ஷீ இஸ் ஒன் மெனி மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர். அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் எப்போவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் காசு பண்ணுறது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணணும். அந்த வாக்கு நீங்கள், அந்த உறுதி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சொன்னார், எஸ் நாங்கள் அதை தான் நினச்சிருக்கோம். வி ஆர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்ருக்கோம். பட் நாங்கள் டெஃபினெட்லி ஒரு திருநங்கை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாகவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார். ஸோ தீக்ஷா, ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு. ஐ ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் எஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம். we've done a very என்ன சொல்கிறது, நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், ஒரு வாழை இலையில் வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்கில் பேச சொன்னாங்கன்னு. இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா, வாழை இலையில் எல்லோரும் தின்னு முடித்து மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது. என்னென்னா, தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடிய ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு என்ன தேவை, இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. ஸோ நான் 2-3 விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, கதையின் நாயகனா என்னென்ன. பட் என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்களில் நான் வந்துட்டு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் 5 இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல, என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா. பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா, எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு, எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு. பளிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும், ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில், இந்த கதையில். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது. ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இந்த இதில் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த 3 கதைகள் வந்துட்டு என்னென்னு பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல. பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த கிராஃப்டை ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும். இது எவ்வளோ பெருசுக்கு போகுது, இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த மொத்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா, நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்,
இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு அந்த கார்னர் வரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி தட் இஸ் அ ரீசன். ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோன்னு வைங்களேன், யார் ப்ரொடியூசர், இல்லைனா வந்துட்டு என்ன டீம், எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க. கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. அதை பண்ணுறதில்ல. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், இது நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுக்குமே. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டு இருக்குங்க. ஒன்று, ஒரு படம் நம்மளால் ஓடணும், இல்லைனா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் த ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை, ஒரு 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 ஸ்கிரிப்ட் இது. இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங். ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது. ஒரு ஃபிலிமாக ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத். அதே மாதிரி மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சுது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5000 10,000 எவனா கடன் கேட்டாலே வந்து 100 தடவை யோசிப்போம். பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது அதில். பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 4 ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் தேவ் ப்ரொடியூஸ்ட் இட். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் அவனை பர்சனல் நோட், எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது. பிகாஸ் ஐ எம் அ கை ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங். இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரல. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல். அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிஓபி அண்ட் த டீம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அவனுக்கு வெரி பர்சனல் அதுக்கு நான் வந்தேன்னா எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளோ வருஷமாக யாரோ சொன்னார், தினகரன் தேவராஜன் சொன்னார், பேர் நாளைக்கு தான் வந்துட்டு 21 years ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த 21 வருஷமாக என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் this year is going to be a good year for me with couple of good lineups. ஸோ அதில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார். உங்கள் எல்லாரோட ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ். வர செப்டம்பர் 26 நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாமா? ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன் மூலியமாக தான் இந்த கதை வந்துச்சு. பிரசாத் சார் வந்து சொன்னார், எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி, பட்டு பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது. நாங்கள் பூஜையே ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்டேன். அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல. 700 என் கையில் காசு இருக்குது. சாமி ஃபோட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன். தேங்காய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, பச்சையாக சொல்லணும்னா. அப்புறம் பிரசாத்துக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது டேரக்டருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணும் சாமி கும்பிடு. தேங்காய் நீங்கள் தான் வாங்கிட்டு வரீங்க, ஸ்வீட் நீங்கள் தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ சுகில் கேட்டப்பல, அண்ணா உண்மையிலே நம்ம படம் பண்ணிவிடுவோமாண்ணா அப்படின்னா. கண்டிப்பாக பண்ணுவோம் சுகில், நம்பிக்கை வைங்கண்ணா சரின்ட்டு. அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன் மூலமாக பேசியாச்சு.
அபிராம் மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்டில் அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம். அப்போவும் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது மச்சன் ஒரு 4 நாள் ஆகண்டான்ட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஆன்லைனில் லோன் போட்டோம். கரெக்டாக 1 லட்ச ரூபா தான். அது 4500 என்ன பிடிச்சிட்டு 95,500 தான் வந்துச்சு. இது மாதிரி அந்த அட்வான்ஸும் நாங்கள் சொன்ன டேட்டில் கொடுத்தோம். நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம், அது சொன்னால் செய்வோம். அதே மாதிரி தான் இந்த டேட் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக செய்வோம், நம்புங்க. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இந்த 2024 சிறந்த படங்கள் பட்டியலில் எழுதி வச்சுங்க, 100% இந்த படம் இருக்கும். நன்றி.